guys, welcome back to Yas Gaming. இன்னைக்கு நம்ம ஆர்க் சர்வே லெவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு புது ஆரம்பம். நான் அந்த பழைய வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டே பண்ணிட்டேன். ஓகேவா, எனக்கு வேறு வழியே தெரில. நிறைய பக் ஆயிடுச்சு கைஸ் அந்த வேர்ல்டில். என்னோடய லெவலும் தெரில, எக்ஸ்பியும் வந்து என்ன தான் பண்ணாலும் எக்ஸ்பி ஏற மாட்டேங்குது. சரி மைண்ட் வைப் பண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் என்னால் எதுவுமே பண்ண முடியல கைஸ். அதனால அந்த வேர்ல்டை நான் வந்து டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். ஸோ இந்த புது வேர்ல்டு, இந்த வேர்ல்டில் தான் நம்ம இனிமேல் வந்து சர்வே பண்ண போகிறோம். ஓகேவா, சர்வே பண்ணி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு கிரைண்டிங் எல்லாம் பண்ணி வந்து பயங்கரமாக வந்து லெவலப்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கெலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம லெவல் 2 வந்தாச்சு. லெவல் 2 இது பேர் என்னது, ஸ்டோன் பிக். இதுக்கு என்ன தாச்சி வுட் வேணுமா? ஓகே, இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெவலில் பயலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த இதில் டேம் பண்ண அத்தனை டைனஸி நான் வந்து இதை ஸ்பீடாக டேம் பண்ணலாம். ஓகேவா, அதில் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதில் நான் வந்து இருக்கிறதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் என்னமோ இருக்குமே. இதான் கைஸ், இதை வந்து கிராஃப்ட் பண்ணு. ஓகே, நமக்கு 50 கீஸ் வேறு கொடுத்துருக்கானுங்க ஸ்டார்டிங்லேயே. பரவாயில்ல, இது இருக்கட்டும். நமக்கு வந்து ரொம்ப தேவைதான் இந்த 50 கீஸ் அப்படிங்கிறது. இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைப்போம். ஓகேவா, வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு போன இதில் வந்து என்னோடய கீஸ் எல்லாமே போயிடுச்சு கைஸ். 100 கீஸ் பக்கம் வச்சுருந்தேன். எல்லா கீஸுமே வந்து அவனுக்கு வந்து காலி பண்ணி விட்டானுங்க. ஓகே, ஈஸியாக நம்ம 100 சேர்த்துடலாம் போல். 100 தானே க்ரையோபாடுக்கு, அதை சேர்த்து வச்சு நம்ம க்ரையோபாடை வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பிக்காக்ஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு ஃப்ளிண்ட் எடுத்து நம்ம வந்து ஹேட்செட் பண்ணலாம். ஹேட்செட் இருங்க, ஹேட்செட் எப்படி கிராஃப்ட் பண்ணணும்? இதை போட்டிருக்கோம் இருங்க. இது இங்கே இருக்குது கைஸ். ஹேட்செட், அதுக்கப்புறம் ஸ்பியர். ஓகே, ரெண்டுத்தையும் வந்து நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ளிண்ட் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. ஃப்ளிண்ட் அடித்தோன்னா தான் நம்மளால் ஹேட்செட் பண்ண முடியும். ஓகேவா, லாஸ்ட் சீரீஸுக்கு நீங்கள் பண்ண சப்போர்ட்லாம் இருக்கீங்க, அதே அதை வந்து இதுக்கும் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா அந்த லாஸ்ட் சீரீஸ் அப்படி போகும்னு எனக்கே நான் எதிர்பார்க்கல கைஸ். நான் வந்து ரொம்ப நாளாக வச்சு எல்லா டைனோசரையும் டேம் பண்ணி புதுசாக இருக்கிறதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஓகேவா, அதனால தான் அந்த சீரீஸ் வந்து நான் முடித்தேன். இல்லாட்டி இன்னுமே நம்ம அந்த சீரீஸ் வந்து விளாண்டுட்டு இருந்திருப்போம். ஓகேவா, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அப்புறம் ஒரு மெசேஜ்லாம் வந்துடுச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ 2 லெவலில் வந்துருக்குன்னா ரெண்டுமே அந்த வெயிட்டுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு வெயிட் ரொம்பவே முக்கியம். நிறையா வெயிட் இருந்தால் தான் நம்மளால் நிறைய வந்து கிரைண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு தீப்பந்தம், அப்புறம் ஒரு இது நான் வந்து நைட்டை டிசேபிள் பண்ணிட்டேன்னா நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், டைமு 6:59. என்ன 6:59 இருக்குது? 6:59 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த இதை டே டைம் வந்து ஃபுல்லாக டே டைம் மட்டும்தான் இருக்க மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறனால வந்து நைட் டைமில் இருந்தால் வந்து அவ்வளோக்கும் கிளாரிட்டியாக இருக்காது கைஸ், அதனால தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் நமக்கு ரொம்பவே தேவை. எங்கடா கேம்ப் ஃபயரை காணும்? ஓகே, நான் ஒன்றும் அன்லாக்கே பண்ணல போல். ஓகே, இப்போ அன்லாக் பண்ணியாச்சு. அந்த கேம்ப் ஃபயரை மட்டும் நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா, கேம்ப் ஃபயர் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும், அந்த ஃபுட்டை வந்து குக் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம அதை ஸ்பீடாக வந்து பண்ணிடுவோம். இதுக்கு என்ன தேவை? ஸ்டோனு தாச்சு. வெயிட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிடலாம். என்னை போட்டு பழக போகிறாங்க கைஸ். நான் வேறு தெரியாமல் கேம்ப் ஃபயர் பண்ணுறேங்கிற பேரில் ட்ரைக்கு மூஞ்சிலே ஒரு குத்தி குத்திட்டேன். பாதிக்கல, பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன அடி, எலும்பே பேந்து போச்சு. ஓகே, அங்கேயே நம்ம ஸ்பான் ஆயிடுவோம். இங்கே தான் நம்ம ஸ்பான் பாயிண்ட்டு. ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா நான் இங்கே தான் வந்து செத்தேன், இங்கே வந்து ஸ்பான் ஆகிட்டேன். ஓகே, போய் நம்ம எடுத்துருவோம் கைஸ் நம்ம லூட்டை. என்னம்மா டார்ச்சரு, நான் வாட்டுக்கு கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு ஸ்டோன் இப்படி பொறுக்கிட்டு இருந்தேன் கைஸ். டக்குன்னு இந்த 2 பேர் சேர்ந்து கும்முன்னு என்ன அடிச்சு போட்டாங்க. ஓகே, அதை விட்டு தள்ளுங்க, அது ஒரு பெரிய கதை. ஓகே, என்னது அவுட் டு ஓப்பன் இன்வென்ட்ரியா? அதெல்லாம் எனக்கே தெரியல. ஓகே, கிடச்சிருச்சு. ஓகே, இருங்க, இவனை அடித்தா மீட் கிடைக்கும் கைஸ் நமக்கு. பாருங்களேன், இங்கே பாருங்கள், ரா மீட் கிடைக்குது. இதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி வினோதமாக தான் இருக்கும் நம்ம வீட்டை நம்மளே சாப்பிட்றதுக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் பார்த்தா நம்மளால் இந்த இதில் சர்வே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவைன்னா கேம்ப் ஃபயர். இதை வச்சு தான் நம்ம குக்கிங் பண்ண முடியும். இதுக்கு தேட்ச் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுதான். இந்த ட்ரைக்கு பக்கமே போயிட வேணாம் கைஸ். நம்ம போனாலே பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க போட்டு. ஓகே, கொஞ்சம் தேட்ச் எடுத்தாச்சு. 7 தேட்ச் எடுத்துருக்கேன். 10ன்னு எனக்கு தோணுது. ஓகே, 10ல். ஓகே, விடுங்க, நம்ம ஒரு 2 அடி எக்ஸ்ட்ராவே அடிச்சுக்கலாம். ஓகே, இருங்க, மீதியெல்லாம் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதை வச்சு ட்ரைக்கை கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானாக இருக்குது. பட்
வழக்கம் போல் 8 10 தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பியர் எதுக்கும் மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா எனக்கு என்னமோ 8 வச்சு ஒரு ட்ரைக்கு அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. பட் இங்கே 2 பேர் வேறு இருக்கானுங்களா, அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது இங்கே ஓகேவா. ஒருத்தனை அடிக்க போய் நம்ம இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு இருக்குது. பட் நமக்கு லெவலப் தான் எனக்கு ரொம்ப இப்போ முக்கியம் ஓகேவா. நான் சீக்கிரம் எப்படியாவது லெவலப் ஆகி நான் சீக்கிரமாக வந்து பழைய இருந்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னு தான் ஆசையோடு வந்திருக்கேன் ஓகேவா. எப்படியாவது நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் சீரீஸை வந்து நல்லா கொண்டு போவோம். ஓகே இப்போதைக்கு என்ன ஒரு 80 ஃபைபர்லாம் நிறையவே கிடைக்குது கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய ஃபைபர்லாம் கொட்டி கிடக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இது என்னடா 10ல் ஏதோ சரி 10 மாட்டேங்க. வெயிட் பண்ணுங்க, என் பிளானை ட்ரைக்கு கொடுறதுலேருந்து மாற்றிட்டேன். ஏன்னா ட்ரைக் கிட்ட ஏற்கனவே அடி வாங்கி எனக்கு மிதி வாங்கி போச்சு. ஸோ இந்த கார்போனியம்ஸ் வந்து போட்டு தரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் வந்து இங்கே வந்திருக்கேன். பார்ப்போம் இவனையாச்சும் கொல்ல முடியுதான்னு. எனக்கு என்னமோ இவன் ஈஸியாக கொண்டுலாம் தான் தோணுது. பார்ப்போம். ஐயோ கைஸ் பக்கத்தில் வராங்க கைஸ். இவனையே இத்தனை ஸ்பியர் வேஸ்ட் ஆகுது. இந்த ஸ்பியர் திரும்பி கிடைக்குமான்னு கூட தெரியல எனக்கு. ஐயோ போச்சு கைஸ், இவன் என்னை போட்டு பொழக்க போகிறான் கைஸ். 300 தான் இருக்கு கைஸ். இருங்க வாங்கடா. இன்னொன்று வாங்கிக்கோ. ஓ கைஸ் அடிக்கிறாங்க கைஸ். எப்போ பலுத்த தாக்குதல், ஒரு நல்ல ஒரு அடி கொடுத்துட்டான். நல்ல அடியா என்ன அடியோ ஓகே. அந்த ஸ்பியர்லாம் திரும்பி கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. கிடச்சேன். ஓ கைஸ் கொண்டேன் கைஸ், பரவாயில்ல. பயங்கரமான ஒரு விஷயம், சாதனை பண்ணிட்டேன். பட் ஸ்பியர் தான் 10 ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணேன், கிடச்சது கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. நமக்கு வந்து கிடச்சதே வந்து பெரிய விஷயந்தான். ஒருத்தனை கொலையே பண்ணிட்டோம், நம்ம ஒரு பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்கோம். ஓகே அவன் மண்டையில் இருக்கிறதெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம் கைஸ், நிறைய கிடைக்குது. ஓகே போதும்னு நினைக்கிறேன். ஹைடு மீட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் நமக்கு வந்து கிடைத்துள்ளது. அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே இப்போது என்ன பண்ணோம், ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். இருங்க எல்லாமே இருக்கா நம்மக்கிட்ட. இருங்க எக்ஸ்பீரியன்ஸில் போய் ஏதாவது அன்லாக் பண்ணி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி அப்படியே போடுவோம், மாசாக இருக்கும். ஓகே இதில் மோட்டர் அண்ட் பிஸ்டல்லாம் நமக்கு தேவைப்படுது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து சட்டை போடுவோம். சட்டை இது தேவையில்லை. இது ஓகே எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஃபைபர் மட்டும் தேவைப்படுது. ஃபைபர் இந்த செடியிலேருந்து பொறிச்சாலே நமக்கு வந்து கிடச்சிரும் ஓகேவா. நமக்கு வந்து கொஞ்சம் ஃபைபர் எடுத்துகிட்டு ப்ளீஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம். ஓகே நான் ட்ரெஸ்ஸே போடாமல் தான் சுற்றலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. ஓகே பூட்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணல போல், நான் அதையும் பண்ணிடுவோம். பூட்ஸ் தானே தேவை, வேறு ஏதாவது கடைசியில் கிராஃப்ட் நான் போயிட போகிறேன். ஓகே ஃபைனலாக பூட்ஸ் கைஸ் பயங்கரமாக இருக்கும் கைஸ், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஐயோ நல்ல ஒரு காஸ்டியூம் வந்து போட்டாச்சு. ஓகே கல்லெல்லாம் இருக்குது, எடுக்க முடியல, கொடுங்கடா கல்லை. ஓகே கல்லெல்லாம் இப்போதைக்கு நம்ம கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லேட்டாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் தாச்சு எடுத்துக்கலாம். இதை வச்சுடிக்கணுமா? ஓகே இதை எடுத்துகிட்டு ஓகே இப்போ வந்து லெவலப் பண்ணிச்சு கைஸ். இது வந்து எதுக்கு போடலான்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கே போடுறேன் நான். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா தாச் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், அது செய்யணும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான், இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னொன்று தேவை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பெட்டு இப்போதைக்கு வேணும். மோட்டர் அண்ட் பிஸ்டலு, ஸ்பார்க் பவுட்ரு, நார்கோட்டிக்கு, ஸ்பை கிளாஸு. ஐயோ அதுக்கே வந்து 10 கைஸ், நான் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டலுக்கு மட்டும் என்ன தேவைன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இதுதான், இது வந்து ஸ்டோன் ஒரு 65 ஸ்டோன் மட்டும்தான் தேவையா. அதை டக்குன்னு வந்து கிரைண்ட் அடித்து அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டலை வச்சு நம்ம செட்டப் பண்ணி விட்றலாம் கைஸ். அது இருந்தால் தான் நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் நடக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த நார்கோட்டிக்ஸ் அந்த மயக்க மருந்து அந்த அம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும் அதை வச்சு ஓகேவா. அதுக்கு தான் நம்ம வந்து அதை செய்ய போகிறோம். ஓகே இப்போ பண்ணலாமா? எவ்வளோடா 39 இருக்கா? 65 ஸ்டோன் வேணுமா கைஸ் அது பண்ணுறதுக்கு? ஆடா பாவிகளா, 65 ஸ்டோனுக்கு நான் எங்கடா போவேன்? இது கல்லா? பார்த்தா கல் மாதிரி தான் தெரியுது. கல் தான் கைஸ். இது அடித்தோன்னா நமக்கு 65 ஸ்டோன் வந்துடணும். வந்துடுச்சுனா தான் நம்மளால் வந்து மோட்டர் அண்ட் பிஸ்டல் அதை இது பண்ண முடியும். ஓகே அதோட எனக்கு இந்த ஆர்க்கில் ஒரு டவுட் இருக்குது கைஸ். இப்போ நம்ம 65 ஸ்டோன் பிடிச்சி அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டல் பண்ணுறோம். 65 ஸ்டோனை நம்ம கையில் நம்மளால் வச்சுக்க முடியல.
ஆனால் அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டல் நம்ம கையில் வச்சுக்க முடியுது, எப்படின்னு தெரில. ஒரு வேலை செய்யும்போது வெட்டும்போது ஏதாவது இதாகிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து மோட்டர் அண்ட் பிஸ்டல் கிடச்சிச்சு கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு விடுவோம். ஓகே, எங்கே வைக்கிறது? ரிக்வயர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஃப்ளோரா? ஆஹா, இது வேணும் போல். ஓகே, இதுக்கு ஃபவுண்டேஷன் வேணும். இதான். இதுக்கு ஃபைபர் வேணுமா? ஃபைபரு உட்டு வேணும். ஃபைபரு உட்டு ஃபைபர் இங்கே இருக்கும். என்னடா? ஃபைபர் கொஞ்சம், உட்டு கொஞ்சம், ஃபைபர் கொஞ்சம், உட்டு கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ், நிறையா. ஓகே, ஃபைபர் 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 கைஸ், இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? ஐயோ, நில்றா சாவுடா, செத்துட்டான் கைஸ். நமக்கு ரொம்ப தேவைப்படும். இவன் பாருங்கள், ஆயிலு சிட்டின்லாம் கொடுக்குறான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆள் கைஸ் இவன். என் பேர் ட்ரில்லோபைட். ஓகேவா, ட்ரில்லோபைட். பார்த்தீங்களா, நமக்கு வந்து சிட்டின்னு ஆயிலெலாம் நிறையவே கிடச்சிருக்கு. நமக்கு அதுவும் தேவைப்படும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இன்னமும் பண்ணணும்னு நினச்சேனே. ஃபவுண்டேஷன் கைஸ், ஃபவுண்டேஷன் நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஃபவுண்டேஷன் இது பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் உட்டு இல்லைன்னு உட்டு வெட்டில் போனேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எங்கே இருக்குது உட்டு? தானே வெட்ரா, கொஞ்சம் எடு, கொஞ்சம் விட்டு எடு. ஓகே, உட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது உட்டு. அவ்வளோதான், உட்டு கிடச்சிச்சு கைஸ். இப்போ பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு ஃபவுண்டேஷனை. ஏன் பண்ண முடியல? கைஸ் பண்ண முடியல கைஸ். அப்படியே என்னடா வேணும் உங்களுக்கு? தேய்ச்சா உட்டு போனால் உட்டு தேய்ச்சி வந்துட்டா உட்டு பத்தலைன்னு பண்ணுங்க. ஐயோ, 2 இருந்துச்சுன்னா ஃபைபர் பத்தலைன்றாங்க. என்னையா அது தொல்லையாக இருக்குது. ஓகே, கிடச்சிருச்சு நமக்கு. தேய்ச்சும் நிறைய எடுத்துட்டேன். இப்போ பண்ணிடுவோம் கைஸ். நம்ம என்ன 2 தான் பண்ண முடியுது கைஸ். என்ன பத்தாமல் போச்சு மாதிரி தெரில. அதை வேறு நம்ம ரெடி பண்ணி ஆகணும். 2 தான் கைஸ் பண்ண முடியுது. அவ்வளோ எடுத்துட்டேன் நான். அதை வச்சு 2 தான் பண்ண முடியுது. ஓகே, லெவலப் வந்துருச்சு. நம்ம வந்து ஹெல்த்துக்கே போட்டுடுவோம். ஹெல்த்து கொஞ்சம் ஏறட்டும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இங்கே செட்டப் பண்ணிட வேண்டியதான். உள்ளே என்னது? இது சுறாவா? கடலுக்கு சுறா சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மீன் வாட்டுக்கு அது வாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே மோட்டரை வச்சிடலாம். வெயிட் அந்த மோட்டரை வைங்கப்பா. வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்டோனுக்கு பதிலாக மெட்டரை போட்டேன். ஸ்டோனு கொஞ்சம் ஃப்ளின்ட்டு போட்டு ஸ்பார்க் பவுட்ரு பண்ணிடலாம் கைஸ். 4 எதுக்கு இப்போ ஸ்பார்க் பவுட்ரு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 8 பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிக்காக நான் போட்டேன். இனிமேல் நான் நிறைய ஆஃப்லைன்லேயே விளாண்டுருவேன். ஓகேவா, டேமிங் மட்டும்தான் இதில் இருக்கும். நிறைய ஆஃப்லைன் விளாண்டு கிரைண்ட் அடித்து போன லெவலுக்கு இருந்ததை சீக்கிரமாக கொண்டு வருவோம். ஓகேவா, பாய் கைஸ், பாய்.